Hi, this is Raji from ANORB Math Solution. Exercise 7.1ல 21st sum. இது வந்து ஒரு சூஸ் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஷினை கொடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழேயும் ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி இன்ட்டு பண்ணி இதை எல்சிஎம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். ஓகே, so simplify this expressions அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போ இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ இதை இன்டூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் என்ன, எக்ஸ். அதாவது ரூல் என்ன, ரூட் ஏ இன்டூ ரூட் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த ரூலை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் எக்ஸ். அப்புறம் இந்த ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்குது. ஸோ டினாமினேட்டர் என்ன ஆகிடும், காமனாக ரூட் எக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ரூட் எக்ஸை எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன்னா, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2. ஸோ இப்படி எழுத சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எக்ஸ் பை எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு இந்த ஸ்டெப் வரும். இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து இது என்ன ரூல் ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்போனன்ட் ரூல் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன, எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்டெப் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும் நமக்கு. ஸோ இது எப்படி எழுதுவோம், இது மாதிரி எழுதுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1ன்னு அர்த்தம், 1 மைனஸ் 1/2 அப்படின்ட்டு நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் இந்த ஸ்டெப் மேலே போகும்போது என்ன ஆகும், கீழே டினாமினேட்டரில் பவர் ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா அது நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸில் மாறிடும். எழுதிட்டோமா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எல்சிஎம் எடுப்போம். 2 1s are 2, 2 minus 1 1. ஸோ அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நம்ம இன்டெக்ரல் பார்ட்டாக எடுத்து எழுத போகிறோம். Now rewrite this integral and split this integral. ஓகே, ஸோ இதை நம்ம எழுதி காமிச்சிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இன்டெக்ரல் பார்ட்டை. அப்போ எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்டூ டிஎக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பார்ட்டில் நான் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1/2 இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்டூ டிஎக்ஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எக்ஸ் பவர் என் மாதிரி தெரியுதா? ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அதாவது இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இந்த இன்டெக்ரல் ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா, எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1. இதுக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1, இங்கேயும் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 வரும். ஸோ ப்ளஸ் சி. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா, 2 1s are 2, 2 ப்ளஸ் 1 3. ஸோ மேலே வந்து எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s are 2. ஓகேவா? 2 வந்துடும் இங்கே மேலே, மைனஸ் 1 ப்ளஸ் 1 அது மைனஸ். அப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1 வரும், பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு. அப்போ எக்ஸ் பவர் 1/2 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் சி. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த டினாமினேட்டரை மல்டிப்புளாக கொண்டு போக போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுகிறோன்னா, இந்த ஸ்டெப் வந்து 2/3 இன்டூ எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் இங்கே வந்து 2 இன்டூ எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சி. ஸோ இதோட நமக்கு ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன், ஆப்ஷன் சி. Therefore
Answer is option C.